முந்திர ஸ்டாப்லயே நிப்பாட்டாம வந்ததுனால பஸ்ஸை ஃபாலோ பண்ணாங்களா இல்ல அவங்க வேற ஷாட் எடுக்கிற போது இந்த காட்சி வந்ததா தெரியல. ஏன்டா இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னும் போது பெசன் நகர்ல, ஹைதாப்பேட்டையில, கிண்டியில செயின் பறிப்பு, வரிசையா செய்தி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறுகிறதா தமிழ்நாடு? மேப்பை பார்க்கும்போது துப்பாக்கி படத்துல விஜய் இப்படி வச்சு பாக்குற மாதிரி இப்படி வச்சு பார்க்கும்போது என்னடா ஒரு தெப்பக்குளம் கட்டின மாதிரி இந்த ஏரியா கட்டி இருக்கு. அவன் இண்டிகோல ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கான். பஸ் செயின் இருக்கிறதுக்கு ஏன்டா எங்க ஊருக்கு வர்றீங்க? அங்க செயின் இருக்கணும்ல. இது வந்து மோடியோட ஸ்கெட்ச். உங்க தாலியில இருக்கிற தங்கத்தை கூட விட மாட்டான், உருவிட்டு போயிருவான். எங்க உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்தா மியூசிக் ரெண்டு பேரை பிடிச்சாச்சு. ஆமா, 2 பேர் என்ன போயிட்டாங்க. யார் 2 பேர்? வாணியம்பாடியில் பேருந்தை நிறுத்தாமல் சென்ற அதுவும் ஒரு மாணவி நின்று கொண்டிருந்த போது, +2 மாணவி பரீட்சைக்காக நின்று கொண்டிருந்த போது நிறுத்தாமல் சென்ற வண்டி, அதில் பின்னாடி வந்த வாகனம். ஆனால் அந்த வீடியோ வந்து ரொம்ப முன்னாடி இருந்து எடுக்கப்படுது. பொதுவாக நிற்காம போதுப்பா உடனே வீடியோ எடு அப்படின்னு இல்லாமல் ரொம்ப நேரமாக அந்த கேமரா ஃபாலோவில் வருது. நம்மளும் தேடி பார்த்தோம், எந்த சோர்ஸ் அப்படின்னு ட்ராக் பண்ண முடியல. 2 இடத்துல தான் வந்திருக்கு. ஒன்று ஒரு நாத்தாக்கா ஐடி, அதுக்கப்புறம் நம்ம மகாலிங்கம் பொன்னுச்சாமி, அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் வாணியம்பாடின்னு ஒரு பேஜ்லையும் அது வந்திருக்குது. அவங்க பேஜில் பார்க்கும்போது இது மாதிரி நிறைய வீடியோ எடுத்துருக்குறாங்க. ஸோ ஏதோ ஒன்று ஃபாலோ ஷாட் எடுக்கும்போது இந்த மாதிரியான வீடியோ வந்து அதில் மாட்டியிருக்கலாம் அப்படின்னு தெரிகிறது. வேறு எதுவும் சஸ்பிஷன் இருக்கா அப்படின்றது தெரியல. ஆனாலும் அந்த ஓட்டுநர் நிறுத்தாமல் சென்றது. இப்போ நானுமே கூட சின்ன வயசில் இந்த பஸ் பாஸ் வச்சு நிற்போம். ஒரு 3 ஸ்டாப்பு தான், ஒரு 2 கிலோமீட்ரு அப்படி குறுக்க நடந்து போகணும். ஆனால் பஸ் பாஸ் எடுத்து வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் ஸ்கூல் வரும்போது அப்படி ஜம்ப் பண்ணி இறங்கிடுவோம் ஸ்கூலில். அப்படி நிற்கும்போது நம்மளை பார்த்தோன்னே நிற்காமல் வேகமாக போவாங்க. அது என்னவோ தெரில, அந்த மாணவர்கள் மீது ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறது. இது போன்ற நடவடிக்கைகள் பலரிடமும் இருக்கிறது. அதே போல் வந்து மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தின் கீழே ஏறுகின்ற பெண்கள், அவங்கள அவதூறாக ஒரு சில நடத்துனர்கள் பேசுகிறாங்க. பட் ஆனால் இது எல்லாமே நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, எல்லாமே எக்ஸப்ஷனல் கேசஸ், எல்லாமே வந்து விதிவிலக்காக அங்கங்கே நடக்கக்கூடியது தவிர இதுவே எல்லாருடைய இயல்பாகவும் இருக்கிறதா அப்படின்னா இல்லை. அதுதான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்திலிருந்து இப்போ இந்த விஷயத்தில் உடனடியாக அந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் வந்து ஓட்டுநர் வந்து நிரந்தர பணியாளர், அதனால அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நடத்துனர் வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்தவர், அதனால அவரை வந்து வேலையை விட்டே நீக்கி இருக்கிறாங்க. ஆமாம், இந்த ஏன் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான அரசு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம அரசு பணியாளர்களாக அவங்கள ஆக்குங்க அப்படின்னு பேசுகிறோன்னா, ஒரு தவறு நடக்குது அப்படின்னா எளிமையாக அவங்கள ஒப்பந்த பணியாளர்களை வேலையை விட்டு அனுப்புறது அப்படிங்கிறது நடந்துருது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய வாழ்வாதாரம் நிற்காமல் போனார் தப்பு அப்படிங்கிறது மறுக்கலை. அவங்க தரப்புல இருந்து இந்த சம்பவம் மட்டுமல்ல, இயல்பாக எல்லா சம்பவங்கள்லையுமே எளிமையாக ஒப்பந்த பணியாளர்களை வேலையை விட்டு தூக்கி அடிச்சிடுறது. அது வந்து பிரைவேட் ஜாப்ல இப்போ அந்த டிரைவர் அப்படி தூக்க முடியல. அவருக்கு வந்து நீங்கள் சஸ்பெண்ட் தான் கொடுக்க முடியுது. அவர் எப்படி ஏதோ ஒரு சங்கத்தில் இருப்பார், எல்பிஎஃப்ஆ இருக்கலாம் அல்லது வந்து சிஇடிவா இருக்கலாம், ஏதோ ஒரு யூனியனில் அவர் இருக்க போகிறாரு. அப்போது அவருக்கு வந்து பணி பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது, சங்கம்னு ஒன்று இருக்குது. அப்போ அவர்கிட்ட உரிய விளக்கம் கேட்கணும், திருந்துவதற்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் கருதி தானே அவரை பணி இடைநீக்கம் செய்கிறீங்க. அப்போ கான்ட்ராக்டில் எடுத்தால் பணி நீக்கம் இம்மிடியட்டாக தூக்கி அடி, அது நடந்துருது. யார் பத்த புள்ளி எக்கடு கேட்டாங்க. அதுவும் இதில் இருக்கக்கூடிய துணையான ஒரு செய்தி அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று, இந்திரா குறிப்பிட்டது போல் எல்லா வாகன ஓட்டுநர்களும் அப்படி செய்வதில்லை, எல்லா நடத்துனர்களும் அப்படி இருப்பதில்லை. மாறா நிர்வாகம் நம்ம தரப்பில் வந்து இந்த ரூட்டுக்கு இவ்வளவு கரெக்ஷன் இதுதான் நடந்திருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பி அந்த டிரைவரையோ கண்டக்டரையோ கொஸ்டின் ஆக்காமல் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்காது. ஒரு ரூட்டுக்கு இதுதான் டார்கெட் அப்படின்னு வைக்கப்பட்டு அது வந்து ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் கொஸ்டினாக மாறக்கூடாது. இலவச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்கள், அதை இலவசம்னு சொல்லக்கூடாது, கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நபர்களில் ஏற்றுவதற்கு அதுவே ஒரு பெரிய தடையாக அங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் வரும். இவங்களை ஏற்றிட்டு போனோம்னா அடுத்த ஸ்டாப்பில் டிக்கெட் வாங்குகிற ஆட்களை ஏற்றினோம்னா டார்கெட் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரெஷர் ஒன்று உருவாகக்கூடாது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் எக்ஸ்கியூஸு, இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது தான். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த கோவத்தை காட்டுறது எங்கேருந்து வரும் அப்படின்னா, தனக்கான பணிக்கான உரிய அங்கீகாரம் இல்லாத போது வேண்டுமென்றே அரசின் மீதான கோபத்தை மக்கள் மத்தியில் பரப்புவதை வந்து
ஒரு அஜெண்டாவே கையில் எடுத்துருவாங்க. ஆமா, நீங்க தடுக்கவே முடியாது. எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தர் அவர் வந்து முறையான அவருடைய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், சிம்பிளா வர்றவன்ட்ட அப்படின்னு ஆமா. வேணும்னே பண்ணுவாரு, கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீ பேசு அப்படின்றதுக்காண்டியே பண்ணுவாரு. அந்த மாதிரி பண்றதுக்குமான வாய்ப்புகளையும் அரசு உருவாக்கிட கூடாது அப்படின்றதும் இதுல உட்பொருள். எல்லாமே அதோடு தொடர்புடைய ஒன்று தான். அதையும் தாண்டி இந்த வீடியோ எடுக்கப்பட்ட விதம் அதில் எதுவும் சஸ்பீசியஸாக இருக்கு அப்படின்னு தோணும் பட்சத்தில் அது குறித்து இல்ல முந்திர ஸ்டாப்லயே நிப்பாட்டாம வந்ததுனால பஸ்ஸை ஃபாலோ பண்ணாங்களா, இல்ல அவங்க வேற ஷாட் எடுக்கிற போது இந்த காட்சி வந்ததா தெரியல அப்படின்னு பல கேள்விகளோடு தொடர்புடையதா இருக்கு. இதெல்லாம் ஏன்டா இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னும் போது இன்னொரு முக்கியமான செய்தி குறித்து பேச வேண்டியது இருக்கு. எதனால இந்த எல்லா விஷயங்களையும் நாம வந்து எல்லா ஆங்கிள்லையும் பார்க்க வேண்டியது இருக்குன்னு. அது வீடியோ தான். வீடியோ இல்லை, ரெக்கார்டடு கேஸ் ஆகி ஆளை புறம் தூக்கி இருக்கு. பவாரியாய் சீரியல் ப்ரோ அப்படி சொல்ல முடியல. என்ன நடந்திருக்கு இன்னைக்கு காலையில் அதிகாலையில் நீங்கள் ரேண்டமாக நியூஸ் சேனல் நம்ம பார்ப்போம்ல, அது மாதிரி நானும் இன்னைக்கு ரேண்டமாக நியூஸ் சேனலை திறக்கும்போது காலை மின்னல் செய்திகளை போடுறாங்க. இந்த காலையில மின்னல் செய்திகள்னு ஒன்று போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ விரைவு செய்திகள் அது மாதிரி ஒன்று போடும்போது அது பெசன் நகர்ல ஒரு லேடிக்கு செயின் பறிப்பு, அப்புறம் சைதாப்பேட்டையில் ஒரு லேடி செயின் பறிப்பு, கிண்டியில செயின் பறிப்பு, வரிசையா செய்தி செயின் பறிப்பு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறுகிறதா தமிழ்நாடு, எல்லாமே விரைவு செய்திகள்ல வந்துட்டே இருக்கு. ஷாக்கிங்கா இருந்துச்சு, என்னடா காலங்காத்தால இப்படி அப்படின்ட்டு டக்குன்னு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு என்ன ஏதுன்னு நியூஸ் என்ன அப்படின்னு பாக்குறது. ஆனால் வழக்கமா நம்ம செய்தி கேட்குற பேட்டர்ன்ல அது இல்லை. அந்த சந்தேகம் வர விட்டின்னா அதை பத்தி தேடுறோம். நார்மலா கடந்து போற மாதிரி அது இல்லை. தேடி பார்க்கும்போது தான் ஷாக்கிங்காக சில செய்திகள் வருது. அந்த மேப் எடுத்து காட்டுங்க. இங்கே திருவான்மையூரில் தொடங்கி ஒரு ஸ்கொயரில் இப்படி வந்து அது போய் சைதாப்பேட்டையில் முடிஞ்சு அங்கே விட்டுட்டு அங்கே இருந்து எங்கே போனான் அந்த அக்யூஸ்ட் அப்படிங்கிறது தெரியல. போலீஸ் வந்து தேடும்போது வழக்கமாக போலீஸ் வந்து ஒரு செயின் ஸ்நாச்சிங்கை வந்து யார் பண்ணியிருப்பா, அந்த குற்றவாளியுடைய அந்த வண்டி நம்பரு, அவங்களுடைய பாடி அப்பியரன்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த ஏரியாவில் நடந்திருக்கு அப்படின்னா இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு அவங்க ட்ராப் பண்ணி ஒரு 4 பேரை ஐடென்டிஃபை பண்ணி. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது என்னது வரலாற்று பதிவேட்டு குற்றவாளிகளா, ஆமாம் ஆமாம், ஹிஸ்ட்ரி ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் உடைய ஹிஸ்ட்ரி ஷீட் அவங்க வச்சிருப்பாங்க. அதனால பூட்டை உடைக்கிறத வச்சு இந்த திருடன் தான் இதை பண்ணியிருப்பான், கதவை உடைச்சு திருடுறவன் இவன், பீரோ புல்லிங் இவன், இப்படி அவங்க லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அப்படியான லிஸ்ட்ல இந்த ஸ்டைல் அடிச்சா இவன் அப்படின்னு அப்படி பார்க்கும்போது எதுவுமே இல்லை. மேப்பை பார்க்கும்போது துப்பாக்கி படத்துல விஜய் இப்படி வச்சு பார்க்குற மாதிரி இப்படி வச்சு பார்க்கும்போது என்னடா ஒரு தெப்பக்குளம் கட்டின மாதிரி இந்த ஏரியா கட்டி இருக்கு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க ட்ராக் பண்ணி பார்க்கும்போது மேப்பு வந்து சிசிடிவி வந்து ஏர்போர்ட்டில் போய் நின்றுருக்கு. ஏர்போர்ட்டில் வேற யாரும் ஏர்போர்ட் ஒப்பந்த பணியாளர்கள் அல்லது ஏர்போர்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் யாரும் அந்த வேலையை எதுவும் பார்த்துட்டாங்களா, அப்படிதான் ஏர்போர்ட்ல ஸ்நாச் பண்றதுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு எல்லா சந்தேகங்களும் வர்ற மாதிரி பார்த்தா அவன் இண்டிகோல ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கான். பஸ் யாரா அந்த பையன், நான் அந்த பையன், இண்டிகோ கிளம்புறதுக்கு ட்ராக்குக்குள்ள ஓடுது. போலீஸ் வந்து ஃபோனை போட்டு இல்லைங்க நம்ம ஃப்ளைட்டை நிப்பாட்டுங்க, சஸ்பெக்டா 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஃப்ளைட்டுக்குள்ள ஏறி தம்பி ராஜா வாடி அப்படின்னு என்னப்பா ஓ அப்படின்னு நீதான்டா வாடா அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. விசாரித்ததில் அந்த 2 நபர்களும் உத்தரப்பிரதேசத்துல இருந்து விமானத்தின் வழியாக கிளம்பி இங்க வந்து செயின் ஸ்நாச்சிங்கை முடிச்சுட்டு அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு திருப்பி உத்தரப்பிரதேசத்துக்கு போறானுங்க. அவன் என்ன நினைச்சிருக்கான், ரயில்வே ஸ்டேஷன் அடுத்த ஸ்டேஷன்ல நிப்பாட்டிடுவாங்க, ஃப்ளைட் ஏறிச்சுன்னா எவனும் கண்டுபிடிக்க முடியாது. அதே போல திருட்டு போய் ஒருத்தர் ஃப்ளைட்ல போறான்னு சந்தேகமே வராதுன்னு எவனோ புக் பண்ணியிருக்கான். அது இன்னொன்னு, தமிழ்நாட்டுக்கு உள்ள திருடனை தேடுவாங்க, ஆமா நம்மள எங்கிட்ட தேட போறாங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் அதுல இருந்திருக்கு. இந்த பேட்டர்னை பாருங்க, பண்ணிட்டு அவன் திருப்பி கிளம்பி போயிட்டு அந்த வேலையெல்லாம் நடக்குது. உடனே போலீஸ் அவனை பிடிச்சி ஆள் இவங்க தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி நிப்பாட்டுறாங்க. ஊடகங்கள்ல அதுவும் குறிப்பா வலதுசாரிகளுக்கு ஆதரவாக செய்தி பரப்பக்கூடிய ஊடகங்கள் இந்த 7 இடங்கள்ல செயின் பறிப்பு நடந்திருக்குன்ற செய்தியை வச்சு தமிழ்நாடு பாதுகாப்பற்ற மாநிலமாக இருக்கிறது. அதாவது சென்னைக்குள்ளேயே அவங்களுக்கு 7 ரிப்போர்ட்டர் இருக்கிறாங்க 7 பகுதிகளில் ரிப்போர்ட்டரை போட்டு வாட்ஸ்அப், அதுவும் குறிப்பா பெண்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்புகள்ல அவங்க வெளியிட்ட செய்தியை, குறிப்பா பிஜேபியினுடைய ஆதரவு சேனல் ஒன்று இப்ப தமிழ்நாட்டில் புதுசா எல்முருகன் தொடங்கி வச்ச சேனலு, அப்புறம் 3 எழுத்து கொண்ட சேனல், அப்புறம் இன்னொரு சேனலு அவர் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி கொடுத்த சேனலு, அப்புறம் போலி செய்தியை பரப்புறதுக்கும் பி கிரேடான செய்திகளை போடுறதுக்கும்னே ஒரு செய்தி நம்பர் 1 ரேட்டிங்ல இருப்பான்.
அந்த சேனலு, இவனுங்க எல்லாருமா சேர்ந்து அந்த வீடியோவை கட் பண்ணி எல்லா சோசியல் மீடியாக்கள்லையும் எல்லா வலதுசாரி கும்பல்களுடைய இந்த சித்தெரும்பு குட்டெரும்பு பொட்டெரும்புன்னு இருக்குமே அந்த சேனல் அந்த ட்விட்டர் ஐடிகள்லாம் போட்டு அவங்கள பூரா பரப்ப விட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மத்தியானம் ஒரு 1 மணி 2 மணிக்கு உள்ள போலீஸ் வந்து ஆட்களை கைது பண்றதுக்குள்ள எல்லா செய்தியும், அதாவது பாதுகாப்பற்ற மாநிலம் தெருவில் நடக்கிற லேடிஸ் பூரா கழுத்தை பிடிச்சிட்டே நடக்கிற அளவுக்கு செய்தி போட்டுட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு டிபேட் வரைக்கும் லைன் பண்ணிட்டானுங்க. அப்புறமேட்டுக்கு பிடிச்சி விசாரிச்சு இந்த 2 பேரும் ஊப்பிக்காரன் இவங்க தாண்டா பிரச்சனைன்ன உடனே தான் இப்போ நம்ம கேட்க வேண்டிய சந்தேகங்கள் வருது. பானிபூரி விற்கிறதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க, அதுக்கு காரணம் எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. உங்களால் அங்கே விற்க முடியலையா, இல்லை அங்கே இருக்கக்கூடியவர்கள் பானிபூரி கூட வாங்க முடியலையா அப்படிங்கிறது புரிஞ்சு. ஆப்ஷன் 2 செயின் இருக்கிறது கேட்டா எங்க ஊருக்கு வர்றீங்க? அங்க செயின் இருக்கணும்ல. அப்ப அந்த மக்களுடைய செயின் இருக்கும் அங்கதானப்பா அறுக்க முடியும். அங்க கோயில்ல கை வைக்க முடியாது. ஆமா, இங்க ஸ்டாலின் 1000 ரூபா கொடுக்குறாரு, பஸ்ல 1000 ரூபா மிச்சம் பண்றாரு, பொண்ணுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு, வீட்டுக்கு 3000 வருது, மாசம் 3000 சீட்டு போட்டு சேர்த்து வச்சா நகை வாங்கிடுறாங்க. இன்னொன்று, இங்க இருக்கக்கூடிய தங்கம் குறித்தான புரிதல், இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தங்கம் பயன்படுத்தும் விதம், இது எல்லாமே தங்குறதுக்கு வீடு இருக்காது, வாடகை கொடுக்க அடுத்த மாசம் காசு இருக்காது, ஆனா பீரோல 10 பவுன் நகை இருக்கும். ஏன் இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்கும் 10 பவுன் இருக்காது, ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கிப்போம். ஏன் வாங்கிப்போம் அப்படின்னா, ஆத்திர அவசரத்துக்கு அதுதான் நகை கடையில் அடகு வச்சு நம்மளால பணமாக்க முடியும். இப்போ நான் கூட 1.5 லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சிருக்கேன். வண்டி வாங்கணும் கொள்ளணும்னாலும் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும், நம்ம இஎம்ஐ கட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய செலவு பண்ண வேண்டாம். ஏன் 200 ரூபாயா வாங்கி இஎம்ஐ கட்டுறேன், அதை வாங்கி என்னைக்கு நான் கட்டுறது? இப்போ இந்த நகையை வாங்கி நம்ம அடகு வச்சுட்டு ஒரு 1.5 லட்ச ரூபாயை நம்ம கையில் எடுத்து ஒரு வண்டியை வாங்கிக்கிட்டோம்னா மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக 10,000 போட்டு நகையை மட்டும் மீட்டர்லாம். வட்டி வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் 1000 ரூபா 2000 ரூபா அவ்வளோதான் வரும். ஒரு வருஷத்துக்கு நம்ம வட்டி கட்டினாலே கூட 2000 சில்லரை தான் வரும். அப்போ அந்த காசு இஎம்ஐயை கணக்கு பண்ணும்போது பைக்குக்கு நம்ம இஎம்ஐ போட்டோம்னா கிட்டத்தட்ட 30,000 25,000 ரூபாய் வண்டியை விட அதிகமாக போகும். இப்படி எல்லா மக்களும் தங்களுடைய தேவைகளுக்காக ஏதோ ஒன்று, இப்போ எனக்கு வந்து தேவை பைக்கு, அதனால நான் அதை வச்சிருக்கேன். ஆமாம், இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றாங்க, போடலாம்னு ஆசையாக போனால் 28% ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க. அப்போ நகை இருந்துச்சுன்னா அவசரத்துக்கு நகையை வச்சு செலவு பண்ணிட்டு திருப்பி நகையை மீட்டுக்கிட போகிறோம். இதே மாதிரி படிப்புக்கு குழந்தைங்களுக்கு காலேஜில் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும், இந்த வருஷத்துக்கு ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிறேன்னு யாராவது விருப்பப்படுறாங்கன்னா அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த வருஷம் ஃபீஸை கட்டுறதுக்கு டக்குன்னு அதை தான் வைப்பாங்க. ஒரு சில குடும்பங்கள் இப்போ சம்மர் கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப தங்களுடைய குழந்தைகளை சம்மர் கிளாஸில் சேர்த்து வைக்கிறதுக்கு நகை எல்லாம் அடகு வைப்பாங்க. திருப்பி அந்த சம்பளம் வந்ததுக்கு பிறகு 2 மாதம் 3 மாதம் சம்பளத்தை போட்டு அந்த நகையை மீட்டுவாங்க. அப்படி நகை என்பது இங்கே இருக்கக்கூடிய மக்களோடு தொடர்புடையதாக, உணர்வோடு கலந்ததாகவும் இருக்கு. தாலி செயின்ல இருந்து எல்லா விஷயத்திலையும் நம்ம தங்கம் வச்சிருக்கிறோம்ல. இது வந்து மோடியோட ஸ்கெட்ச். போன தடவை இப்படித்தான் ராஜஸ்தான்ல போய் உங்க தாலியில இருக்கிற தங்கத்தை கூட விட மாட்டான், உருவிட்டு போயிருவான். எங்க உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்தா மியூசிக் எனக்கு என்னமோ உங்க மேலதான் ஸ்மெல் டவுட். அவர் சொன்னாரு, இங்க அது நடக்கல, அப்ப பயத்தை உருவாக்கணும்னா நடத்தணும். என்ன பண்றது, இண்டிகோல கிளம்பு. ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்து செயின் எடுத்துட்டு போறாங்க. இப்ப என்ன கேள்வினா, உத்தரப்பிரதேசம் மாதிரியான வலதுசாரி கும்பல்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலிருந்து 2 நபர்கள் சும்மா வந்திருப்பானா? அப்ப அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அஜெண்டா எதுவும் இருக்கா? வழக்கமா இங்க தொழிலுக்காக வரக்கூடியவர்கள், இங்க வாழ்வாதாரத்தை நடத்தக்கூடியவர்கள், அப்படி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ட்ரெயின்ல கூட டிக்கெட் எடுக்காம வந்துட்டு போவாங்க. அவன் ட்ரெயின்ல ஏறுறதுக்கு இடம் இல்லாம இந்தியாவது 4 பெட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப 2 பெட்டியா குறைக்கிறாங்க. இப்ப அவன் வந்து சம்பாரிச்சு உழைச்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கக்கூடிய, உண்மையிலேயே கஷ்டப்படக்கூடிய ஒருத்தன் வரும்போது இந்தியாவிலேயே சுகாதாரம் இல்லாத ஒரு இடம்னா அது ரயில்வே பாத்ரூம். அந்த பாத்ரூம் நாத்தத்துக்குள்ள அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்து உயிரை பணைய வச்சு, அது தெரியல, கங்கைக்கு போனாலும் அதே ஸ்மெல்லு தான் வருதுன்றாங்க, கும்பமேளாவுக்கு போனாலும் அதுதான், அங்கே போனாலும் அதே ஸ்மெல்லு தான் வருது. இப்படி எங்கே போனாலும் ஒரு நாற்றத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழலில் வட இந்திய தொழிலாளர்களை வச்சிருக்கும் போது 2 பேர் செயின் அடிக்கிறதுக்கு ஃப்ளைட்டில் வரான். இப்போ இது சந்தேகத்தை கொடுக்குமா கொடுக்காதா? ஏன் சந்தேகம் வருது அப்படின்னா, இந்த 2026 தேர்தலை ஒட்டி எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய முழக்கம் என்பது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை,
இதைத்தான் சூப்பர் ஸ்டார் நடிகர் உச்சத்தில் இருக்கக்கூடிய பனையூர் பால்வாடி மூளை அளவு அறிவில்லாத ஊறுகாய் அளவு மூளை இல்லாத பனையூர் பால்வாடி பண்ணையார் பட்டிமன்ற பண்ணையார் நடிகர் விஜயும் தன்னுடைய கட்சி ஆரம்பிச்சுங்கிற பேர்ல இதை தான் சொல்றாரு. மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவர்களும் இதையே தான் சொல்றாரு. ஊடக புரோக்கர்கள் சிலரும் இதைத்தான் சொல்றாங்க. எதிர்கட்சி வரிசையில் நான் தான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய பாஜகவும் இதைத்தான் சொல்லுது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது தமிழ்நாட்டில்னு நான் ஆளுநர்கிட்ட மனு கொடுக்க போறேன்னு உதிரிகள் சில பேர் கிளம்பி போறான். சில எதிர்கட்சி தலைவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த அண்ணாமலையே இதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த மாநிலத்தில் அப்படின்னு பேசுறாரு. அப்படின்னும் போது உத்தரப்பிரதேசத்தில் போடப்பட்டிருந்த டிக்கெட் யாருடைய கிரெடிட் கார்டில் போடப்பட்டது, யார் மூலமாக அதுக்கு நடந்தப்பட்டது அப்படிங்கிற சந்தேகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வருமா வராதா? இது சாதாரண செயின் ஸ்நாச்சிங்கா இருந்திருந்தா எவ்வளவு பெரிய கேள்விகளையும் எவ்வளவு பெரிய கேள்வி கணைகளை பூரா தொடுத்து இந்த அரசாங்கத்தின் மேல பேசுவோம். எப்படியா ஒரே நேரத்தில் 7 மணி நேரத்தில் உட்காந்து அப்படி 3 பேரை சோஃபால உட்கார வச்சுக்கிட்டு ஆத்துன்னு ஆத்துவோம்ல. இப்ப எப்படி இது நடந்துச்சு? 2 பேர் எப்படி வந்தா? சேனல்லாம் மூட போறாங்க. சிம்பிளி வேஸ்ட். ராஜா, இந்த தமிழ் சமூகத்துக்கு நீ செய்யற ஆகப்பெரும் நல்ல காரியம் அதுதான் ராஜா. செஞ்சுட்டு போ. நம்ம பாயிண்ட் அது இல்லை. இப்ப இது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பணுமா வேணாமா? இந்த கேள்வி பெரிய சந்தேகம். இப்ப செயின் ஸ்நாச்சிங்க்கு 2 பேர் வந்தான், வேற என்ன செய்யறதுக்கு எத்தனை பேர் வருவான்? இதுதான் எனக்கு இருக்க பயம். அது பர்சனலாவே எனக்கு என்ன பயம்லாம் இருக்குன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் மதவாத பிரச்சனையை கையில் எடுக்க முடியல. இதை வச்சு பல பிரச்சனைகளை கிளப்ப முடியும். ஆமா. நம்பர் 1, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த மாநிலம். 3வது, இதையெல்லாம் வட இந்திய தொழிலாளர்களை வைத்தே செய்ய வைப்பதன் காரணம் என்னன்னா, மக்களுக்கு எவனோ ஒரு வட இந்திய தொழிலாளி செய்யும் பொழுது எல்லா வட இந்திய தொழிலாளி மாதிரியும் கோவம் வரும். அப்போ என்ன நடக்கும்? ஏற்கனவே ஒருத்தன் கஞ்சாவை போட்டு போய் திருப்பூரில் இருக்கக்கூடிய பனியன் கம்பெனியில் வந்த வட இந்திய தொழிலாளர்களை அடிக்க போனான். நம்ம ஊருக்காரன் தான் கஞ்சாவை போட்டுட்டு அவங்கள போய் அடிக்க போனான். இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் நீங்க தாண்டா கொள்ளையடிக்கிறீங்கன்ற ஒரு உணர்ச்சி வேகத்தை கிளப்பி விட்டு வட இந்திய தொழிலாளருக்கும் தமிழ்நாடுகளுக்கும் மோதல். அதை நார்த் இந்தியாவில் வச்சு செல் பண்றது. போன எலெக்ஷனுக்கு செல்லிங் பண்ண பார்த்தாங்க. ஒரு பீகாரிக்காரன் ஒருத்தன் கிளம்பி வந்து இங்க வீடியோ பண்றேன்னு பண்ணி தமிழ்நாட்டில் இந்திக்காரர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி, உங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, ஒட்டு மொத்தமா சென்னையிலிருந்து கொத்து கொத்தாக பீகார், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசத்து இளைஞர்கள் டிக்கெட் எடுக்க வழி இல்லாம இந்த ரூமரை கேள்விப்பட்டு பறந்து போனாங்க. ஏன்னா அவன் பூரா இங்க இருக்கிற பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்குறவன் இல்லை, அவன் பூரா அங்க இருக்கிற அந்த பயலோட வீடியோவை பார்க்குற இந்திக்கார பயலுங்க. அவன் அங்க உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு வீடியோவை போட்டுட்டான். அதை நம்பி இவனுங்க பூரா பேரும் அவன் மொழி பேசக்கூடியவன், அவனுக்கு ஒரு அலர்ட் கொடுக்குறான் போல் இருக்குன்னு நினைச்சு அதை நம்பி ஊராக கிளம்பி போனான். இதை பூராத்தையும் நார்த் இந்தியாவில் பிஜேபி என்ன கையில் எடுத்துருச்சுன்னா, வட இந்தியர்கள் பூரா பேத்தையும் அடிச்சு விரட்டுது, கொலை பண்றாங்க, அதனால இளைஞர்கள் பூரா திரும்பி ஊருக்கு வந்துட்டாங்க. ஒரே ரூம்ல 12 பேர் தூக்க மாட்டிக்கிட்டாங்களா அப்படிலாம் கிளப்பி விட்டு அவனுங்க பூரா பேரும் கிளம்பி போனானுங்கல்ல. அவன் வீட்டில் இருக்கிறவனை பூரா பிஜேபிக்கு ஓட்டு போட வச்சுட்டான். உன் பிள்ளை பூரா பாதுகாப்பு இல்லாமல் திரும்பி வந்தான் பார்த்தியாரு. ஏன்டா நாயே, என் பிள்ளை ஏன்டா இந்த ஊரில் வாழ வழி இல்லாமல் அந்த ஊருக்கு போனா அப்படின்னு அந்த இருக்கக்கூடிய மக்களை கேள்வி கேட்க விட மாட்டேன்ட்டான் பாருங்க. அப்போ சொல்லி அவனுங்க ஜெயிச்சுட்டாங்க. இந்த வேலையை வேறு என்னென்ன வடிவத்திலாம் செய்ய துடிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பயம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியின் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களே தமிழ்நாட்டில் நேரடியாக இஸ்லாமியர்கள் குறித்து எதிராகவோ சிறுபான்மையினர்கள் குறித்து எதிராகவோ பேசவே முடியாத சூழலும் நெருக்கடியும் இங்கு இருக்கு. அதையும் தாண்டி அண்ணாமலை மாதிரியான நபர்கள் திடீர் என்ற அந்த வேஷத்தை எடுத்து வரும்போதெல்லாம் அவர் சொந்த பூத்திலேயே ஒரு ஓட்டு கூட விழுகாம அவருக்கு பாடம் நடத்தப்படுகிறது. இந்த ஈவு இரக்கமற்ற வேலையை செய்வதற்கு நம்மளுக்கு இன்னும் சில நபர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று சொல்லி வேறு யாரையும் திட்டமிட்டு இப்படியாக ஊடுருவ விடுவார்களா அப்படிங்கிற கேள்வியை சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்கள் எழுப்புகிறார்கள். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து இந்த 2 பேர் கிளம்பி வர்றாங்க அப்படின்னா அந்த 2 நபர்களுடைய பின்புலம் என்ன, அவர்கள் யார், எதன் அடிப்படையில் அங்கிருந்து கிளம்பி வந்தார்கள், வேறு என்ன வேலைகளுக்காக இவர்கள் கிளம்பி வருகிறார்கள், இப்படிங்கிற எல்லா கேள்விகளும் பதில் தெரியாமல் நின்று கொண்டே இருக்கிறது. உரிய முறையில் அங்க இருக்கக்கூடிய அரசு இதை என்னன்னு ஃபாலோ பண்ணணும். அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல, ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அனுப்புறதே ஆகாதான் அப்படின்னு இருந்தா என்ன பண்றது? அதுதான் நம்மளுக்கு இருக்கிற பயம். அதனால நீங்க அதை இது வந்து எச்சரிக்கை அப்படின்றத தாண்டி இதில் நம்ம அலர்ட் ஆக வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடை, நம்முடைய தமிழர்களை
அவர்கள் எப்படி டீல் பண்ணுறாங்க நார்த்தில் அப்படிங்கிற விதமும் இதில் மாறுது. இதில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஒட்டுமொத்தமாக இந்த செய்திகள் எப்படி அங்கே மேனிப்புலேட் செய்யப்படும், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆட்களை விட்டுட்டு வெளியிலிருந்து ஆட்கள் வருகிறார்களா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேலே கல்லெறிகிறதுக்கு சில விஷயங்களை யோசிக்கணும். அப்போ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது இதில் 2 பேரை பிடிச்சாச்சு. இப்போ ஆமாம் 2 பேர் என்ன போயிட்டாங்களே. யார் 2 பேர்? அது அடுத்த வீடியோவில் பேசுகிறோம்.